நான் உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது, பேக் எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு எல்லா வீடியோவும் போட்டு வச்சு இன்றைக்கி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணதுக்கப்புறமே அதை வச்சு நம்ம எப்படி பட்டி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இந்த சைட் பார்ட் இருக்கும்ல, இது ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த அர்க்காட் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு மேலே என்ன அளவு மிஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எனக்கு 2 இன்ச் மிஸ் ஆகுது. ஸோ என்னோடய பட்டியோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இது கூட ஸ்டிச்சிங்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் சேர்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் வந்துடும். இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த சைட் கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ பட்டியோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து அதுக்கு நம்ம டாட் இன்டேக் கொடுத்துருப்போம்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து ஒரு 1.25, இங்கேருந்து ஒரு 1.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பட்டிக்கு 1.25 தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் இங்கேருந்து கரெக்டாக இங்கே டாட் கிட்ட 2.25 மார்க் ஆகுது. இந்த 2.25 கொண்டு அப்படியே இந்த டாட் வச்சுருப்போம்ல இங்கே வச்சுட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு 9. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருப்போம் அந்த பீஸ் இப்படி போட்டுட்டு, பட்டி கட் பண்ணுற பீஸ் இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பட்டி எப்போவுமே கொஞ்சம் மொத்தமாக கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட அகலம் என்ன 9, நான் இப்படி 9க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய பட்டியோட ஹைட் என்ன 2, ஸ்டிச்சிங்க்கு ஒரு அரேஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா 2.5. திரும்ப இங்கேருந்து நம்ம பட்டிக்கு இங்கே ஃப்ரண்ட் சைடில் நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம், 2.5 விட்டுருந்தோம். இதோட சைடு எவ்வளோ விட்டுருந்தோம்னா 2.5. நம்ம ஸ்டிச்சிங்க்கும் ஒரு 1/2 இன்ச் இந்த முன்னாடி இந்த இடத்துல விட்டது அப்படின்னால இங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்குமே சேர்த்து தான் 2.25 இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் இங்கே 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன அளவு மார்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ரொம்ப ஈஸியாகவே சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காட் கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம் முன்னாடி பக்கம் அப்படின்றதுனால அர்க்காட் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல 2, இந்த இடத்துல ஒரு அர்க்காட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைப்போம்ல, அதுக்கு இந்த பீஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதையுமே வச்சிடுறேன். இப்போ நான் லைனிங் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் நான் கிராஸ் பீஸ் தான் கொடுக்குறேன். அடித்து திருப்பல கிராஸ் பீஸ் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி துணியை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக இப்படி இழுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிராஸை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஸோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்கோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இந்த 3 பீஸ் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.